வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், தலைவருக்கெல்லாம் தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்கள் பேரியக்கத்தை துவக்கி தொடர்ச்சியாக 3 முறை மக்கள் பேராதரவோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டதில் முன்னணியில் திகழ்ந்தது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி. கல்வி ஒன்றால் மட்டுமே தனி மனிதனுடைய வறுமையை ஒழிக்க முடியும் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் அவர் தமிழகம் முழுக்க குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி தமிழகத்தில் கல்வி மேம்படுவதற்கு காரணமானது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி. 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக மூட பழக்க வழக்கங்களிலே மண்டி கிடந்த சமூகத்தில் பெண்கள் மறுமணத்திற்காக ரூபாய் 5300 ஊக்கத்தொகை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட காரணமானது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி. கடந்த 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக மின்சார பயன்பாடு இல்லாத காலகட்டத்தில் பெண்களுக்கு வீட்டுக்கு ஒரு மின்விளக்கு திட்டத்தை இலவசமாக வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளிரத் தேற்றியது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி. இனிவரும் காலங்களில் டிஜிட்டல் புரட்சியால் மட்டுமே உலகை வெல்ல முடியும் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் 1978ஆம் ஆண்டு சென்னையிலே கிண்டி பகுதியிலே அண்ணா பல்கலைக்கழகத்தை நிறுவி உலகத்திலே டிஜிட்டல் புரட்சிக்கு வித்திட்டது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி. பெண்கள் கல்வி கற்பதனால் மட்டுமே சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் 1984 கொடைக்கானல் பகுதியிலே அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி பெண்கள் கல்வி மேம்பட காரணமானது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி. இதோடு மட்டுமல்லாமல் நம்மை போன்றவர்கள் எல்லாம் கல்வி வேலை வாய்ப்புகளில் இடம்பெறுவதற்கு 30% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% உயர்த்தி சமூக நீதிக்கு வித்திட்டது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி. நன்றி, வணக்கம்.